அடிக்கடிக்கு நான் பால் அன்பொண்ட நாடக கலா ரசிக பெருமக்களே, அழகான நமது கீழ்கதிர்பூர் கிராமத்திலே அருள்பாய்க்கு நன்றி நன்றி தலைவா. காமெடியா வந்தா காமெடியா சரி அவினி ஆன் பண்ண அடே மரிகட்ட மூடா உனக்கு முத்த ஒரு கேடா நாயே கட்ட போடா கோவலருக்கு வரவலை சொல்லிமானே உன்னை கட்டி அணைத்து இன்ப சுகத்தை அடைய வேண்டும். அது ஒரு காலம் முடியாது. முடியாதா? முடியாதுடா. மற்ற மச்சாராக இருக்க மாட்டாங்க. ஒரு கோடி துயரத்தா
அண்ணா என்னை காப்பாத்துங்க அண்ணா என்று கத்தி கதறிட்டாங்க. எனக்கு தெரியாது அந்த அண்ணன் எனக்கு தாவா நான் தான் முதல்ல உள்ள கூட்டு போறாரு யாரா வந்தா யாரு பத்த பொண்ணு வரமாட்டேன் அவன் சொன்ன பாதுகாப்பு போயிட்டு கமலேஷ்
வீட்டுக்கே போட்ட தண்ணி மூடி பைத்தியம் டேய் உட்காராத உட்காராத வந்து போயிட்டு வேணா மொத்தம் கத்துறா வேணா போயிட்டு ஒட்டுக்காக பத்தியா யாரியா இல்லையா பாய்க்காது ஐஞ்சு போடாது ஆணுத்தி ஆத்துக்கு அதுக்குண்ணா ஐஞ்சு போடாது சின்ன விக்கி பேரு சின்ன விக்கி டேய் வேணா கம்மிஸ் போயிட்டு வந்தலாம் கிட்ட போற கும்பாதான் இப்படி போன பையன் வச்சுக்கிறான் பொழுது ஜெய் சந்திர சிந்து பாயிர வேலை பார்த்து கரெக்டாக பார்த்து இன்னைக்கு கரெக்டாக பார்த்து டேய் வேணா கம்மிஸ் போயிட்டு வரலாம் உடனே ஒன்றும் தரல டேய் ஊற்றி ஒன்று டீ பாட்டு கொடுப்பா குடிச்சிங்களா தண்ணியா பார்த்து திட்ட போறாங்க நம்ம வீட்டுக்கு போட்டு மிச்சத்தில் பார்த்தோம் எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாயே என்ன பண்ண ஐயோ இப்படி அலங்கோலமா காட்சியளிக்கின்றாயே நடந்தது கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை திறந்து இருக்கிறது தெரியாத அண்ணனுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாயே என்னமா நடந்தது இப்படி வித்து விருந்தமா பேசுகின்றாயே வைத்தியம் விருந்தமா பேசுகின்றாயே உனக்கு
உனக்கு என்னமா நடந்தது தங்கச்சி? ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, மழையடி மழையாக மலர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு. அப்பா தங்கச்சி, உனக்கு என்னமா நடந்தது? இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாயே. என் தங்கச்சி பாருங்கம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்ச மண்ண, அது நம்பி இருக்குது மண்ண. தானாக வளர்ந்த மனம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தன்னை நம்பி இருக்குது மண்ண. தானாக வளர்ந்த மரம் பரம்மா, தாயாரி தந்தை யாரி கூறம்மா. என் தங்கச்சி பாருங்கம்மா, என் தங்கச்சி நிலைய பாருங்கம்மா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்ட கூற வீட்டை தான் சொந்தமெல்லாம் சும்மா, அந்த ஓட்ட கூற வீட்டை தான் சொந்தமெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொருக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தன்னை நம்பி இருக்குது மண்ண. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரி தந்தை யாரி கூறம்மா. தங்கச்சி, உனக்கு என்னமா நடந்தது? உனக்கு என்னமா நடந்தது? வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு தந்தா, வாலிபத்தின் கடனை தீர்க்க தாயார் பெத்து போட்டா. வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு எப்ப தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெட்டி போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, வாலிபத்த கடனை தீர்க்க தாயார் நம்ம பெத்து போட்டா. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்ம தமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நான்
அம்மா தங்கச்சி ஐயா யார் யா நீங்க பச்சி தங்கச்சி ஐயா யார் யா நீங்க யார் யா நீங்க யாரு கெடுத்தது இவன் தான் யார் கேட்டா சொல்லணும்னா சாக்லேட் நம்மளாம் வாங்கி தரேன் அக்கா தங்கச்சி என்னங்கிறாங்களா அவங்க நம்பர் தான் பிடிக்கும் ஐயா இது பார்வையும் தெரியாத நீ இந்த பெண்ணை கெடுத்து ஐயோ இறைவா என் தங்கச்சி சுய நினைவில்லாமல் பேசுகின்றாளே என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றாளே ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா நான் கூற வார்த்தை கேளுங்கள் ஐயா ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அநாதிகள் நடு வீதிக்கு வந்து விட்டானே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய என்ன ஆமா ஒரு நாட்டை ஆளக்கூடிய அப்படித்தான் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் ஆமா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகத்தில இப்படி அனாதையாக வளர்க்கிறார் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை இழந்து இப்படி அனாதை நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற வரைக்கும் வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா ஐயா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா ஐயா என்னுடைய நாடு எப்படி நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்திய நாடு ஐயா, என்னுடைய நாடு. ஆமா ஐயா. உண்மைத்தான் ஐயா. அவன் பைத்தியம் சத்தியம் தவறாக சத்தியபுரி நாடா உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டில நீங்கள் யாரை ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா உண்மைத்தான் ஐயா. என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, என்னுடைய பேரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. ஒரு நாட்டின் இளவரசி ஐயா என் தங்கச்சி. தங்கச்சி ஒரு நாட்டு இளவரசி இல்ல உனக்கு பெயர் முத்தழகியா இல்ல என் பேரு நயன்தாரா ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரம் சிறப்புற வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்